சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த பாட்டை மனசை வச்சுக்கங்க. இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். 2026லயும் இதேதான். ஆமா, போயிட்டே இருக்கும். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர். அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வாரு. அதாவது சொன்னதையும் செய்யறாரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சொன்னதுல 10% தான் இருக்கு, சொல்லாததான் எக்கச்சக்கம் போட்டு செஞ்சிருக்காரு. அதனால அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவரு எத்தனையோ சினிமா படம் பாக்குறீங்க, அந்த சினிமா படத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், நகைச்சுவை காட்சி வந்துடும். இன்னைக்கு நம்ம வைகை புயல் இருக்காருல, வைகை புயல், அதை மட்டும் சொல்லி முடிச்சாலே. ஆனா வைகை புயல் அவரு 2006ல வந்தாருங்க. இப்படிதான் தேர்தல் 2006ல நம்ம மதுரை வைகை புயல் வடிவேலு வந்து மேடைக்கு ஏறினார். அவரு குஷ்பு ஒரு பக்கம், குஷ்பு ஒரு பக்கம் வடிவேலு. கலைஞர் ஆட்சி தொடர்ந்தார். அதோட ஊத்திக்கிடுச்சு 2 வருஷம் ஊத்தி 2 தேர்தல ஊத்திக்கிடுச்சு.